Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சிக்கன் மிளகு வறுவல் நம்ம வந்து பிரியாணியோட சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் மிளகு வறுவல் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த மிளகு வறுவல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்கக்கூடாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பெசரி விடுங்க. இப்போ இந்த பெசரின சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மேரினேஷன் ஆனால் போதும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயும் நம்ம சைட் பை சைடு வதக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துகிட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதாவது பட்டை இந்த சைஸில் ஒரு 2லேருந்து 3 எடுத்துக்கோங்க. ஒரு 6 கிராம்பு, 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்து போட்டிருக்கிற கரம் மசாலா நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக செவந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு செவந்தா போதும். இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலே இந்த மசாலா கருகிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி நறுக்கினது ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். இதை போட்டு நல்லா குழைவாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை போட்டதுக்கப்புறமா தீயை மீடியமாக வச்சுட்டு நல்லா இந்த மசாலாவிலே நல்லா வதக்கி விடணும். இப்போ மூடியும் வைக்கக்கூடாது, திறந்தே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவில் நல்லா பரட்டியாச்சு. இன்னொரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே திறந்தே வந்து வதங்கட்டும். இடையில மட்டும் கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷமாகவே நல்லா வந்து திறந்தே வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் தான் நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். முன்னாடியே வேக வச்சோம்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ மூடி வச்சு ஒரு மிதமான தீயில் சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில கலந்து விடுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு இது வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷமாகவே வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 3-4 தடவை மட்டும் திறந்து கிளறி விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு அந்த போட்டிருக்க எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சிக்கனும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும், எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே நான் தண்ணி ஊற்றலை. இப்போ நல்லா இந்த அளவுக்கு சிக்கனை எடுத்து பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்ட்டு. ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் பார்த்திங்கன்னா புதினா இலைகளும் மல்லி இலைகளும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
சீரக பொடி ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சது ஒரு 1.25 1/2 டீஸ்பூன் போல் இப்போ சேர்த்துக்கோங்க. முன்னாடி போடுறத விட இப்போ போடுறப்ப நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதையெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கால்வாசி நமக்கு இன்னும் வேகணும், அது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன். அந்த சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாகவே நமக்கு வெந்து வந்துருச்சு, நல்ல எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்மளோட வறுவல் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் மிளகு பொடி சேர்க்க போகிறோம். மிளகு பொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பொடித்த மிளகு பொடி ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகு பொடியை வந்து நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது. முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து கசந்து போயிடும், நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு தெரியும். அதனால தான் கடைசியாக நம்ம மிளகு தூளை போட்டு நம்ம பரட்டி விடுறோம். இதை பரட்டினதுக்கப்புறமா இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை போட்டு பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து பிரியாணி, அதே மாதிரி நம்ம மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் மிளகு வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.